நல்ல மனம். ஆக பெருமையோடு ஏது மாறி மாரி அது பெருமையோடு வாழ்ந்திருக்க. ஆமா என்ன எங்களுக்கு தெரியும். எட்டு போடு. பாத்தியா சீதா கூத்துனா சீதா கூத்துனா அதே சொல்றாள் லைட்டா. ஏய் சொல்லு சொல்லு. தேவ இந்திரபுரத்தை பெருமையோடு ஆண்டோம். ஆமா ஆண்டுங்க. காட்டினது சுடுகாடு சூடுகாடு காண்டகாவரம். ஆமா கண்ணனும் காண்டிபுரமாக சென்றோம். சென்றீர்கள். அக்னி தேவனத்தில் அக்னி ஆசிரத்தை பெற்று வந்தோம். பெற்று வந்து கானகம் அனைத்தும் சரக்குடம் ஏற்றி அதை தகனம் செய்தோம். தகவல் செய்தி மயன் என்று சொல்லக்கூடிய தேவதச்சனால் ஆமா அழகான மாளிகை ஏற்படுத்தினோம். மாளிகை மேலோடுமா. ஆமா ராமனுடைய மாமனார் மயன் மண்டோதரி மண்டோதரியின் தந்தை அங்கப்பா அவரால் ஏற்படுத்திய தேவதச்சனால் அப்படியே 1000 நாவு படைத்த ஆதிசேடனால் வர்ணிக்க முடியாத அலங்கார அழகு படைத்து அங்கிலிருந்து கோயில் ஒண்ணு பெருசா மாளிகை இதான் எங்க மாளிகை. இதுனா ஆமா தாராளமாக நமக்கு ஒரு நாள் வேசம் போதும். ஆனா கோயில் எப்படி இருந்தாலும் 3 பேர் கும்பிடலாம் சாமி. அப்படி வறுமையோடு ஆமா நாங்கள் தேவேந்திர பிரசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா? வில்லுக்கு விஜயன் என்ற உலகத்தோர் சொல்ல காரணம் யார்? மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். உலகத்திலே அன்னை தந்தையர் முதல் தெய்வம். அன்னை தந்தை முன்ன வச்சு ஒதுக்கணும், வாஜாரை பின்ன வச்சு ஒதுக்கணும். எங்க ஒதுக்கணும்? வாடா வாடா டேய் வாடா தம்பி வாடா. ஏய் வாங்க, தவறு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். எங்க யார என்ன செய்யணும்? யார? ஏய் நீ என்ன பிரச்சனை வச்சுக்கிற? நீ யார? அவன் என்னைக்கும் பார்க்க முடியாது. என்ன என்னைக்கு பார்ப்ப? நாளைக்கு என்ன பார்ப்ப? ஏய் சரி போ போ மனுஷன் விடுறோம். மனுஷன் எம்மா பையன், நீ என்ன மணிக்கிற? எம்மா பையன் டானி. ஏய் ரைட்டு நினைச்சு பாரு. என்ன நான் நினைக்கிறதா? இந்த கூத்து நீ நினைச்சு பாரு. தாம்பில்ல அது இல்ல. இப்போ கோயில் அடி போட்டுட்டாங்க, எவ்வளவு அடி வாங்கிடுவாங்க அது நோக்க தெரியாது. இல்ல சாம்பார் இருக்கு அப்படியே மனதை கும்பிடுது. ஒரு 12 நாள் போதேன்னு மாதவாய் அப்படி பெருமையோடு மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என் குரு யார் தெரியுமா? நான் வில்லுக்கு விஜயன் என்ற உலகத்தோர் சொல்ல காரணம் யார்? சொல்லுக்கு பலவடுத்தவர் யார்? நான் துவாரஹர் அருமை சீடா பாண்டவர் 5 ஆக 150 வழங்கக்கூடிய மந்திரத்தை சிக்கரக்கற்ற துரோணாச்சாரியார். உங்க வாஜாரு ஓனானா துரோணாச்சாரியார். ஆமா எங்க வாஜார் தான் நாங்க பார்த்தேன். பேரு சீதாராமன். நேத்து கேக்குறேன், என் வயிறா கொதிக்குது. என்ன பண்றான்?
சரி விடு, அவங்க அதையே அப்படி வர விடு. அவங்க அதையா அவங்க 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 அதை விடுன்றாங்க. அது உயிரோட பசங்க போ, கொஞ்சம் ஈழ பசங்க கோவப்படாத. சாணம் முடிக்கிறாங்களா? என்னது ஓடுற எங்க வைக்க கையா? ஐயா, அறிந்தும் அறியாமலும் என்ன குற்றம் அருள் பெரும் ஜோதி துரோணர் அருமை சீடன் என்று உரைத்தேனே. நான் எவ்வாறு அவருக்கு சீடனாகினேன்? எப்படி? ஒன்றாக உரைத்தால் இரண்டாக செய்யும் அவர் கடமையை செய்யும் வல்லமை உடைத்தவன். பொறுப்புல சீடன். ஆமா, கூர்மையுடையவன். அவர் ஒன்றாக செய்தால் அந்த கலைகளை இரண்டாக வேடிக்கையாக சென்ற போது ஆன விருட்சத்தின் கீழாக அமர்ந்து அனைவருக்கும் பானத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அன்னவர்கள் ஈராட வேண்டும் என்பதற்காக என்னையும் சீக்கால் படியும் அனைவரும் மறந்து வைத்து விட்டோம். அர்ஜுனா வா என்று அழைத்தார். வணக்கம் ஐயா. போ, அது போட்டியில மாட்ட போ. யார பார்த்து வாடா டேய். எப்படி என்ன பைய யார வாடான்ற காலம் மாறி போச்சு பாடுறோம். யாரா ஏய் என்ன கை நோக்கினியா? பரதநாட்டியங்க, பரதநாட்டியம் போட வா அர்ஜுனா என அழைத்து அதை விரைவதாக அரண்மனையிலேயே சென்று என்னையும் சீக்கால் பொடியும் எடுத்து வா என்று உரைத்தார்கள். அதை எடுத்து வருகின்ற போது அதை ஒருபோதும் கீழே வைக்கப்படாது என்று உரைத்தார். அவர் உரைத்த வாக்கின்படியாக அங்கிருந்து விரைந்தோடி சென்றேன். அரண்மனையிலே எடுத்தேன் என்னையும் சீக்கால் பொடியும் பாத்திரத்தை கரத்திலே தாங்கி நான் வருகிறேன். அது விரைவதாக நான் வருவதற்கு முன்பதாக பொறுத்த ஆலவரிச்சம், ஆமாம், அதற்கு கீழாக மணலில் ஒரு மந்திரத்தை உச்சரித்து இருக்கும் குருகுலம் அமைந்த 104களுக்கும் அருமையாக கலையை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம். அர்ஜுனன் வருவதற்கு நாழிகை கடந்து விட்டதே என்று குருவாக விளங்கும் துரோணரானவர் நீராடச் சென்று விட்டார். ஆமாம், நான் விரைவாக வந்து பார்த்தால் அந்த ஆழ விருட்சத்தில் ஒவ்வொரு புத்தலாருக்கு அந்த இளைஞன் அப்படி கீழே குனிந்து பார்த்தேன். அவர் கரத்தினால் எழுதிய மனைவியை அந்த மந்திரத்தை பார்த்தேன். குருவை மனதில் நினைத்தேன். அந்த மந்திரத்தை உச்சரித்தேன். என்னையும் சீக்காய்ப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி மேலே தட்டிவிட்டேன். அது வருவதற்குள்ளாக அம்ரா தோணி இருக்கும் அம்பை எடுத்தேன். தடுவிலே பூட்டினேன். பிடித்தேன் ஒரு கணையை. அங்கே அத்தனை இலைகள் மற்றொரு துவாரமாகினேன். ஆமாம், அது வருவதற்குள்ளாக கரத்திலே தாங்கினேன். விரைவாக நான் எடுத்து செல்கின்ற போது ஒரு ராட்சத முதலையானது குருவின் காலை பற்றிக் கொண்டேன். அப்படி பற்றியவுடன் குருகுலம் ஐந்தார்களே என்னை காப்பாற்றுங்கள். துரியோதனா, துர்தசா, துர்முகா என்று எல்லாரையும் கூப்பிடுறார். தன்மையர் வைத்தால் போது பிறர்மையில் ஒரு விட்டாக எண்ணாது அனைவரும் கரையேறி ஓடுகிறார்கள். தூரத்து பார்வையிலே மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கும் குருவை பார்த்து விட்டேன். ஆமாம், மறுபுறம் என்னையும் சீக்காய்ப்படியும் கரத்தில் மேலே தட்டிவிட்டு அது வருவதற்குள்ளாக ஒரு அம்பை எடுத்து விடுத்தேன் ராட்சச முதலின் மீது. அதனுடைய முகம் பிளந்தன. ஆமாம், குருவை காப்பாற்றினேன். கரத்தினால் தாங்கினேன். குருவை நீராடச் செய்தேன். அனைவரும் ஒருங்கிட வருகிறார்கள். ஆரவரிச்சத்தை பார்க்கிறார்கள். அர்ஜுனா, எனக்கு கொண்டு வந்த எண்ணெயும் சீக்காய்ப்படும் கீழே வைத்து விட்டு இந்த சாகசத்தில் புரிந்தாயா? உன்னோட சொன்னவல்லண்ணா. ஐயா சொல்லுங்கள் ஐயா. அந்த பொருளை கீழே வைக்கலாமா? அது எப்படி வைக்கலாம்? கொடுத்தானா எப்படி அப்படி ஒரு அதட்டுறாரு வாஜாரு. ஆமா, கேக்குறாரு. இது நியாயம். எப்படியா வாஜாரு மாதிரி நான் இப்போ பாவனை அப்படி கேட்கிறார். மறுபடியும் அந்த சாகசத்தை செய்து காட்டுகிறார். அது ஏன் அவங்க எல்லாம் கத்துக்கணும்ன்ற பார்த்தா என்ன செய்ய சொல்றார். ஆமா, மறுபடியும் நீ அல்லவா என் ஆத்ம நண்பா நண்பா டே ஆத்மமுள்ள செய்டா கட்டினா கோட்டராய் தர பத்தியா நீ ஆத்மமுள்ள செய்டா டேய் ஐயா நீ சார்ஜ்ல கத்தி கூட அடிச்சு விடு. தேச கையில் மட்டும் அடிக்காத. ஏன் என்ன யானை தும்பி மேல ஒரே தும்பு மூசிட்டு போதாங்க. சத்தியமா சொல்றேன் மகாராஜா, உன்னை அப்படியே தட்டினா கூட 1200 கிலோ வீமா தவிர கம்மி வீ மாட்டேன்.
அது திருவாங்க 120 கிலோ எல்லா நாட்டு காட்டை நெருக்கிறாங்க. யாரு? நான் 32. ஆக துரோணருடைய அருமை சீடனாக அன்றாகினேன். வாஜாருக்கு பொறுப்புள்ள சீடன். பொறுப்புள்ள சீடனாகினேன். என்ன மாதிரி? ஆனால் ஒரு சமயத்தில் என்னை எதிர்த்திருக்கிறேன் தெரியுமா? மதி செழிக்கையில் நடமாடும் சீலன் மதி செழிக்கையில் நடமாடும் சீலன் புகை பெறும் திங்கள் குலாமரி புகை பெறும் திங்கள் குலாமரி மங்களமாதியம் வங்கி வரும் ஓர் சமயத்திலே என்னுடைய தந்தை பொன்னழகவாசி தேவ இந்திரருக்கு தொந்தரவு ஏற்பட்டன. அது யாரால் தெரியுமா? 3,60,000 பேர்கள் நிவாத கவசர்கள் கால கேயர்களால் ஒரு தந்தையை நிறைவேற்றிருப்பது யாருடைய கடமையாகும்? ஒரு பிள்ளையின் கடமையாகும். விரைந்தோடி சென்று என் கேள்வியுற்று, அப்பா அப்பா நான் கூட சொல்லணும். நான் கூட செல்வமே எப்படி அட என் புள்ளிய அட கம்யூனிட்டி போற பையா வந்து அப்படி ஒரு கோட்டை வாங்கிட்டு உடனே ஏமா நைனா டீ சாப்பிடுறியா? உன்னை எப்படி நான் பொத்தி பொத்தி வளர்த்துட்டேன் பா. நீ பிறகுது நானும் அம்மாளும் நைட்டும் பகலும் எப்படி ராவும் பகலும் பொன்னுலக வாசியா தேவ இந்திரனா நான் கொப்பனா தேர்றதுக்கெல்லாம் கவலைப்படுறான். இப்போ ஒரு எப்படி அவதூறா பேசுவான். மகனே அர்ச்சுனா வாடா என் அருமை செல்வமே என்று அழைத்தார். யாரால் அப்பா தொந்தரவு என்று கேள்வி கேட்டேன். 3,60,000 பேர் நிவாத கவசங்கள் என்று வைத்தார். 3,5 கோடி பேர்னார். அப்பா விடை கொடுங்கள், நான் சென்று வருகிறேன். விடை கொடுங்கள் தந்தையே. எங்கே இருக்கிறார்கள்? எங்கே ஓடமே பார்த்தா தூங்க வர மாட்டுது. தூங்க முதல் மாட்டுதுங்க. கொஞ்சம் ஓர புடுங்குது. எங்கே என்று எங்கே ஆர்வத்தில் இருக்க மகனே. ஒன்றா இரண்டா அல்ல. ஆமா, முண்டத்துக்குள்ள 2 ஆள் தேவை. 2 பேர். அது ஏன் 2 பேர் சொன்னாங்க? அதனால் நீ ஒருவனா என்ன சொல்லாத. நீ சொல்லாத. நீ சொல்றது ஒண்ணு கூட ஒழுங்கா இல்ல. அதனால் 3,5 கோடி பேர்கள் நான் விழுந்தாலும் தனி வருவனா வந்து சேர்ந்தேன் பாத்தியா? அதான்டா என் திறமை. நான் யாரையும் உதவியாக கேட்டா பத்தியா? ஏமலாம் உனக்கு வந்து தான் பூடா. இது அப்புறம் உனக்கு சாவே வராது. யோ பொடியாரா வந்து வர மைக்கு பொடியார் மைக்கு எங்க இதா தானே மகனை 3,5 கோடி பேர் வைத்தார். அப்பா அக்கறையாவன அழைக்கக்கூடிய அல்ல குறையாத அம்பராத ஓடி இருக்கு. என்னுடைய வில்லின் திறமை இருக்கு. எதற்காக அஞ்ச வேண்டும் என்று சொல்ல என்னொருமை தந்தை அறிவுறுத்தல் விடை கொடுத்தார். முருகப்பெருமான் ஆனவர் ஒரு சமயத்திலே சூரபத்மனை கொல்ல வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணிய கடவுளை எடுத்துச் சென்ற ஒரு தங்கரதம்
அதை செலுத்தப்பட்டவர் எனக்கு மாதிரி என்று ஒரு பெண்பால் ஒரு பெண்பால் அதை விரைவாக சென்றோம். புறமாக்கி அவ்விடத்திலே சென்று பார்த்தால் கடல் அலையா தலையா என தெரியவில்லை. அப்படின்னு இருக்கிறார்கள். அர்ஜுனா வீரனை போல் வந்து என் வெயிலாக விடுகிற விடுகளை என்று வைத்தார். கடைபிடி என்னுடைய கரம்போயும் பிறந்தும் கடைகளை விட்டுக் கொண்டிருக்கிற 1 10 100 1000 10,000 லட்சம் பல கோடியான கனவை மழைகளை பொழிந்து கொண்டிருக்கிறேன். ஆமா அனைவரும் அந்த சுலமா பிடியும் போடுறாங்க. குடி குடி போறாங்க கடை அதனால் ஒருவரும் இறக்கவில்லை. இறக்கவில்லை ரதத்தை திருப்பி என்று வைத்தேன். ஆமா. இவன் தான் பூலகவாசியாம், பூலகவாசியாம். தர்மராஜா தம்பியாம், இவன் தான் அர்ஜுனா வில்லுக்கு விஜயனா நம்முடனே எதிர்த்து முடியாமல் தோற்றோடுகிறார்கள் என்று கை தட்டி கலகலவென சிரித்தார்கள். தாங்கள் ஒரு வீரனை பார்த்து சிரிச்சா வெட்டி தலை குனிந்தேன். அப்படியே மாதுளை மாதுளி இன்னவர்களை கொல்லும் தூது உனக்கு தெரியுமா? கொல்லு சூட்டு உனக்கு தெரியுமா? சூதுடான சூதா நீ அப்படி திரும்பி சொல்லவே சூது தெரியுமா என்று வைத்தார். சூது தெரியுமா? அதனை வாக்கொன்று கூறுகிறார். அர்ஜுனா சிவபெருமான இடத்தில் யார் வரத்தை பெற்றிருக்கிறார்கள். புரிய வேண்டும் புரிய வேண்டும் வர வேண்டும். அந்த 3.5 கோடி பேர்களும் ஒரே முகமாக இருக்கணும். ஒரே முகமா அவருடைய முகத்தை மாறாது பின்புறமாக ஒரு கடைபிடித்தால் தனக்கு தானே மாண்டு விடுவார்கள் என்ற ஒரு தாற்பயத்தை உணர்ந்தேன். அசரியர் வாக்கால் மறுமுறை சென்றேன். யுத்தத்தை புரிந்தேன். புறமுதுகிட்டேன். முன்போல தோற்று விட்டான் அர்ஜுனன் என்று 3.5 கோடி பேர்கள் ஓர்வமாக இருக்கிறார்கள். இதுதான் சமயம் என்று பார்த்தேன். அவர்களுடைய முகத்தை மாறாது ஒரு கடையை விடுத்தேன். ஒரு கடையை பின்புறமாக ஒருவருடைய சிரமர் வட்டனை தனக்குத்தானே மாண்டு விட்டார்கள். 10 பேர் செஞ்சாங்க. ஆமா தேவ உலகத்தில் அழைத்தார் தந்தை. அப்பா அப்பா கொன்று விட்டேன். தேவ உலகத்துக்கு வந்த இடரை தீர்த்து விட்டேன். ஆமா மகனே தேவ இடரை தீர்த்தவன் நீ ஒவ்வொரு முகூர்த்த நாளை அறுதிடத்தில் ஆட்சி புரிய வேண்டும் உன்னுலகத்தில் என்று வைத்தார். வைத்தார் அங்கே அழகாட்சி புரிந்ததால் கிரிடி என்று ஒரு பட்டத்தை அளித்தார். கொடுத்தார்கள். அப்படி பிரபோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன். எந்த குறையும் இல்ல. எந்த குறையும் கிடையாது. ஆமா. ஆனா ஒரே ஒரு குறை தான். ஆமா என்னருமை தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா அவர் இறந்தும் சொர்க்கம் சேரவில்லையாம். அப்பா செத்துட்டாரா? ஆமாம்பா. அப்பா செத்துட்டாரா? ஆமாண்டா. அம்மா உண்டு கிடக்குதா? பொம்பளை கொண்டு வரக்கூடாது கண்ணடி பண்ணுது. ஆனால் ஏய் ஜாகிரதை. இல்ல எங்க அப்பா செத்து என்னருமை தந்தை இறந்தார். திரிவுலக செஞ்சாரி நாரத மகாமுனிவர் மூவுலகங்களை வரவருகின்ற போது பைசுதா வட்டணத்தை சென்றடைந்த என்னருமை தந்தை பார்த்தாராம். என்னருமை பிள்ளைகளை மகத்தான ராஜசுடியாக ஒன்று வேள்வி ஒன்று செய்தால் நான் நற்பதிவு அடைவேன் என்று வைத்தாராம். ராஜசுடியாகத்தின் தாற்பயம் என்னதென்று தெரியாது. மாணவனை அழைத்து கேட்டால் பல தேசங்களுக்கு செல்ல வேண்டும், திரவியத்தை திரட்ட வேண்டும். ஒரே ஒரு ராஜர் கூட அங்கே சிறையிலே இருக்க கூடாது என்று உரைக்க அவருடைய வாக்கின்படியாக உரைத்தார். நேற்றைய தினத்திலே சராசந்திரத்திலே கிரிவலமாக சென்றோம். அங்கே மூவருமாக சென்று நாங்கள் இருக்கின்ற போது அந்த வடிவிலே சென்றோம். ஆனால் என்னை பார்த்தான். ஏய் அர்ஜுனா முதல்ல எங்க மாமாவை பார்த்தான். அந்த சராசந்திரன் பார்த்து விடும் மாமாவுக்கு கால்கரணம் மறுமுறை அண்ணாவை பார்த்தான். என்ன பார்த்தான்? மசக்கம். மசக்கம்னா கொசுன்னு அர்த்தம். நீ எனக்கு ஈடானவன் அல்ல என்று வைத்தான். வெட்கி தலை குனிந்தேன். இவங்கெல்லாம் காரணம் யாரு? பகவான். அவன் தான் காரணமே. நேற்று என்ன மானத்தை குலைத்தான். அவர் கொஸ்டின் இருப்பாரு. இவனிட கௌரவத்தாரு தூக்க மாட்டேங்குது. நான் எடுக்கிறேன். கோபத்தோடு வந்தேன். அண்ணா ஏறத்தாழ் இருக்கிறான் வைத்தார். அண்ணாவுக்கும் அண்ணவனுக்கும் அமோகமான யுத்தம். கிழித்து கிழித்து தலைப்பை மாற்றி போட்ட உடனே அவருடைய உயிர் வாழ்ந்தாரே. ஆனால் அது மட்டும் தெரியும். அங்கே ராஜர்களை மீட்டார்களா, திரவியத்தை எடுத்தார்களா என்ற உண்மை தெரியாது. இதுதானும் மருந்தும் தெரியாது. ஆதலால் நேற்றைய தினத்தில் அந்த கண்ணம்பேரை இது முதல் கொண்டு சொல்ல முடியாது. அவனை நான் துதிக்கு போறதும் கிடையாது. ஆதலால் நேற்றைய கோபம் அடைந்து நான் நேற்று தினத்தில் வந்தேன். ஆனா எங்க அண்ணன் என்ன பத்தி நினைச்சாரு நினைக்கிறது என்ன தம்பி எங்க இருந்தாலும் அழைத்துட்டு வராரு. ஏன் தெரியல. யார் கூட யாரு இருக்குது? யாரும் இல்ல, நான் மட்டும் தான். போய் தம்பி போய் இட்டு வரானாரு. திங்கள் குலாமணி மங்கள வாத்தியம் பொங்கி வரும் தோனி தந்தைக்கு நகரான என்னுடைய தமையன் வார்த்தை மந்திர
வார்த்தை தட்டி நடப்படுதில்லை. ஆமா என்றால் தாம செய்யக்கூடாது. ஆனால் அருமையான கிராமம். ஆமா சைலன்ஸ். நீர்வளம், நிலவளம், கோவலம், குடிவளம், தனவளம், தானிய வளம் சொல்லும் ஐவளங்களும் உருந்திருக்கும் ஆமாங்க நம்மண்டி கிராமம். நம்மளி கிராமம். அருமையாக புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு ஆபத் பாண்டவன், அநாதரட்சகன், அறிவுகுந்தன், கோவிந்தன், ஸ்ரீ விக்ரமன், பரந்தாமன், வாசுதேவன், ஆபத்தாண்டவன் அழகாக ஆண்டவனை உட்பத்தால் அலங்கரித்து எண்ணான்கு வாத்தியங்கள் முழக்கம் செய்ய ஆமா அருமையாகத்தானே மாவிளை தோரணங்களும் பச்சிலை மந்தங்களும் வண்ணமண்ண விளக்குகளும் ஜெக ஜோதியாக திகழ ஆண்டவன் வீதி உலா வந்து நின்ற நிலையிலே நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமா அவர் புண்ணியம் தான். ஆவணி புரட்டாசி இந்த 2 மாதமும் ஆட்டக்காருக்கு தொழில் யாருன்னா அந்த எம்பெருமான் தான். அங்கே எழுந்தருளிருக்கும் ஆண்டவன் அருமையாக கிராம பெரியோர்கள் அற்புதமாக ஆண்டவனை அலங்கரித்தார்கள். தாழ்மார்களும் வருங்கால வாலிபர்களும் அனைவர்களும் ஒருங்கிணைச் சேர்ந்த அற்புதமான விழாவை நிகழ்த்து கொண்டிருக்க ஆண்டவன் நின்ற நிலையை காட்சி கொடுத்து கொண்டிருக்க இந்த இனிய வேளையிலே அண்ணா அடைத்தார் என்று நீ சொல்ல பேரானந்தம் அடைந்தேன். அண்ணாவை சென்று காணலாமா? புறப்படு போகலாம். ஆண்டவன் அருளினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் சுகமோடு வாழ்கின்றோம் அண்ணா. தம்பி அர்ஜுனா. அண்ணா நான் வருவதற்கு முன்பதாக காவலனை விடைத்தது விரைவதாக என் அருமை தம்பி அர்ஜுனை அழைத்து வா என்று குறைத்த காரணம் யாதோ? 24 சென்றில் மூவராக. ஆமாம் அண்ணா. என்ன நடந்தது? அங்கே எம்மை பார்த்தான், மாமாவை பார்த்தான். 3 தரம் 18 தரம் இடத்தில் கோத்தமன் விலகடா என்று உரைத்தான் சராசந்தன். ஆனால் என்னை பார்த்தான். டாய் யாரடா என்று உரைத்தான். ஓதப்படு ஜாகிரதை. மதக்கமன சொல்லக்கூடிய குதுவுக்கு சமமானவன் அர்ஜுனா, நீ எனக்கு ஈடல்ல என்று வைத்தான். அண்ணாவை பார்த்தான், பீமண்ணாவை. இவன் தான் அவன் ஏற தாழ இருக்கிறான் என்று வைத்து யுத்தத்தை புரிந்தார்கள். மடித்தான் சதாசந்தனை. அண்ணா இதுவரையிலும் தெரியும்னா, ஆனா என்னை ஏன் என்று அடைத்தேன்? நேற்று அந்த கண்ணன் பேரிலே கோபித்து வந்து விட்டேன். அவன் தான் ஒரு வாட்டி சொன்னான்டான்னா நீ 10 வாட்டி சொல்லிக்கிறாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டபடி. ஒருத்தன் கத்தியால வெட்டினா கூட அந்த காயம் ஆறும். சொல்லு மறக்க முடியுமா? தீயினால் சுட்டரித்தாலும் அந்த புண்ணு ஆறும். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை தான் என் உள்ளத்தை புண்பட செய்து. அண்ணா தம்பி அர்ஜுனா என்ன ஏன் நான் மறைக்கிறேன் அந்த பக்கம். தெரியாதுண்ணா, என்ன மசக்கம் என்று சொன்ன உடைய விடுத்து விட்ட கண்டு விட்டேன். ஆமா செய்ய முடியும் அண்ணா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் அழைத்து பகவானை கேட்டேன். பகவான் என்ன சொன்னார் என்றால், பகவான் அழைத்து கேட்டு என்ன சொன்னார் என்றால், என்ன அர்ஜுனனை என்னோடு அனுப்புங்கள். நான் சொல்லுகிறேன் இப்போ, அர்ஜுனனை என்னோடு அனுப்புங்கள். என் கூட அனுப்பு. ஒரு 10 ஆடு மேய்கிட்டு எங்க இருந்தோ சிறை மீட்டு வருகிறோம். நான் போய் அதை மேச கம்நாட்டி போய் நீடா தேவையா 30 செம்ல நடந்தா பணக்காரன் உன்னே தெரியாது. பத்தியா மேசி பார்த்து தெரியும் உங்களுக்கு. அந்த கண்ணனோடு நான் செல்ல வேண்டுமா? அண்ணா தருதலை அண்ணா தருதலை என்னும் குடும்ப தலைவனா, நமது தாயாதி வர்க்கத்தை சார்பான தருதலை என்னும் குடும்ப தலைவனா. அந்த தருதலை அந்த தருதலும் குடும்ப தலைவனாம், நமது தாயாதி வர்க்கத்தை சார்பான தருதலை குடும்ப தலைவனா. அண்ணா சரி சரி இப்போது சங்கடம் தீர்ப்பாரான், சரி சரி இப்போது சங்கடம் தீர்ப்பாரான். சத்ராதி கண்ணாரும் இத்துருங்காவான் எதர்தலை நம் குடும்ப தலைவனா. அவன் சம்பந்தினா ஒரு ஏழை சாப்பாட்டுக்காரன். அவன் என்ன நம்ம குடும்ப தலைவனா? அவன் தருதலை
நம் தாயாத்தி வர்க்கத்தை சார்ந்தவனா? இல்லை தம்பி. அவன் வந்தா நம்முடைய சங்கடம் தீருமா? தீர்த்து விடும். தீருமா? நாம கஷ்டம் தீர்ந்துருமா? அவனை பத்தி பெருசா சொல்லாத. என் வார்த்தைகள் எதற்காக சொல்றேன்? அவருடைய தங்கையை உனக்கு கொடுத்துருக்காருமா? அவனுக்கு வேற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டி கொடுத்த நம்ம சொன்னது வெளியே சொல்லாத, நம்ம செய்தி வேலை சொல்லாத. ஆமா, அந்த பொண்ணு ஆணியை கடவுள் நீ தம்பி அவருடைய தங்கை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும்? சொந்தமா? சொந்தம். அந்த நாடு யாரால கிடைச்சது? என்ன? பகவானால கிடைச்சது. அவன் செய்தாது, அவன் செய்தாத ஒன்றும் இல்லை, அண்ணா செய்தாத ஒன்றும் இல்லை, அவன் செய்திட வந்தாலும் தொல்லை தொல்லை செய்தவன் ஒன்றும் இல்லை. நீட்டம் தொட்டு தொல்லை என்ன? திருட்டு கிறிஸ்தன். அந்த திருடுறதுக்குன்னு ஒரு வழி இருக்கணும். ஆமா, அதுக்குன்னு ஒரு திறமை இருக்கணும். அண்ணா அவன் வேணாம், என்ன வேலை என்ன செய்ய வேண்டும் என்பதை விடுங்கள். அது மட்டும் சொல்லு. வானத்தில் விண்ணியும் மானமாக கேளுங்கள். அதை கடுகளை சென்று எடுத்து வர வல்லமை படைத்தவன் அர்ஜுனன் நான் இருக்க. ஆமா, மற்றவன் துணை நமக்கு எதற்காக? எத்தனை பாக்கெட் பாயில் வாங்க சொல்லு. வாங்கி தூத்து வரும் நம்பி. உலகாவலத்தை கொண்டு விட்டுவியா? அண்ணனுக்கு ஒரு புத்தகம் போட்டு தர முடியும். நேத்து நம்ம பகவான் உன்னை பார்த்து குசு தாங்க பாரு. கொசு 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 வந்து வைத்தா அப்ப முடிஞ்சு பாசி. தம்பி நீ 1000 முறை எடுத்துரை, ஆனா அது என் செவிடுமா கேட்காது. நீ பகவான் அழிச்சுட்டு போனா அரசர்கள் எங்கேயா இருந்தாலும் சிறை மீட்டு வரலாம். அதான் தந்தைக்காக ராஜ்யம் செய்ய வேண்டுமா? அண்ணா சொல்லாதே அவனை ஒன்பறிவாக, அவன் முதல் அவனை எட்டு தெளிவாக தெளிவாக சொல்லாதே அவனை சொல்லு. எல்லாம் முடிந்திரு எமக்கு உரையும் வேண்டாம், அன்னையும் உடனே தந்தை சொல்லி அகத்தாய் இருக்கின்றோம். தந்தையின் எதிர்க்கடன் முடிப்பதற்காக அந்த யாதவராம் கண்ணன் நமக்கு தேவையில்லை. நேற்றோடு அவன் உறவு எனக்கு இல்லை. அவன் மசக்கமன சொல்லக்கூடிய குதுவுக்கு சமமானவன் அர்ஜுனன் என்று உரைத்த போதே அர்ஜுனன் வில்லாரி என்று உரைத்திருக்கலாம். சொல்லிருக்கலாம். ஒருத்தர் பெரிய ஒருத்தர் சொன்னாதான் சொல்லிருக்கலாம். வில்லுக்கு ஒரு விஜயன். ஒரு ஊர்ல நம்ம மொத்த பேர் சாப்பாட்டுக்கு போகும்போது யார் இருந்தாலும் வெளியே பிடிச்சதான காரணம் என்ன? நம்ம யாருன்னு அவங்ககிட்ட சொன்னாதானே தெரியும். ஆமா, அந்த பெருமையை யார் சொல்லி இருக்கணும்? கூட சொல்லணும். யார் சொல்லணும்? கூட இருக்கிறவங்க. அது ஏன் சொல்லாத விட்டா? சொல்லிருக்கலாம். என் மச்சான் பெரிய ஆளுப்பா. ஆமா, 7 பொண்டாட்டி கட்டணும். டேய் அரவே பொண்டாட்டி கட்ட சொல்றேன் இவன். ஒரு திறமையான ஆளு. ஆமா, எந்த ஊர் போனா பொண்டாட்டி ஆகான்னு பாத்துறாப்பா. அவளுக்கு பெரியமா சொல்லி எப்படி இருக்கான்? நாடு வரும். என் வார்த்தைக்கு இவன் பேசுவது பரிகாசம், நீ பேசுவது நியாயம் இல்ல, கோபம், அநியாயம். இந்த அநியாய வார்த்தைக்கு உள்படாதே. தர்மமே துணை, தர்மமே ஜெயம். அதர்மம் அழிந்துவிடும், தர்மம் நிலை நோங்கும். அதனால வேலைக்காவாது நீ சொல்றது வேலைக்காவாது. நீ கிளம்பு, நான் கிளம்பிட்டோம். அண்ணா இன்றைய தினத்தில் இந்த அர்ஜுனிய மனத்தை மாற்ற முடியாது உன்னால். தம்பி 1000 முறை எடுத்து சொன்னாலும் அந்த கண்ணனை விடவழைத்து செல்ல அர்ஜுனா என்று உரைத்தார். நான் திக்கு விஜயம் எங்கே செல்லுன்றது மட்டும் சொல்லு. திக்கு விஜயம் சென்று அரசர்கள் எங்கேயா இருந்தாலும் சிறை மீட்டு வர வேண்டும். அது மட்டும் போதுமா? பகவானே அழிந்து வர வேண்டும். திரையும் வேண்டாமா? திரவியமும் வேண்டும். இவை அனைத்தும் கொண்டு வர வல்லவன் நான் இருக்கேன். 2 தான் முடியல, ஒண்ணு முடியாது. பகவான் கிட்ட முடியாது. ஆமா, அரசர்கள். ஆமா, அது மீட்டு வர பொன்பொருள் முடியும். பகவான் துணை இல்லாமல் அவன் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? உன்னால் முடியுமா? நான் தான் கூட இருக்கறேன். ஏன் வா, டேய் நீ வர சபார டேய். நான் கூட இருக்கறேன்ல. அண்ணா நீ என்னங்க நான் ஒருவனே பார்த்து வருகிறேன், எனக்கு விடை கொடுங்கள். தம்பி அண்ணனுடைய வார்த்தைகள் பகவான் சின்ன போறா. அண்ணா அந்த கண்ணன் வேண்டாம் அண்ணா, அவன் வேணாம்.
அவன் பால் வெண்ணெய் தயிர்லாம் திருடி தின்ன பையன் அவன். ஆமா. அவங்க அதே நமக்கு வேணாம் விடு. தம்பி இவங்க எதுக்கு பால்லாம் அரசரை எங்கேயோ சிறைமிட்டு வா, திரவியங்களை கொண்டு வா, நல்லா இருக்கும். வெற்றியோடு சென்று வா. வெற்றியோடு வா, பகவத்துணை தேவையில்லை. போய் வா சரி, தேவையில்லைன்னா போயிட்டு வா. போய் வா போ. வெற்றியோடு சென்று வா. டேய் தம்பி போய் வாடா. ஆகட்டும், அப்படி சொல்லுங்க. வெற்றியோடு போயிட்டு வாங்க. நானும் கூட போய் வரேன். நீ தேவையில்லை. யாரை ஏறா? அவனே அண்ணா இடத்தில் விடப்பட்டு விட்டோம். ரதத்தை சொந்தம் செய்தானையா? செய்துட்டேன். இப்படி தண்ணீர் காட்டி விட்டாயா? காட்டிட்டு அதுக்கு ஏறி தந்தையின் கடமை முடிக்க